ஹாய் மை லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஐம் சரண்யா. I'm a counselor, coach, healer and tarot card reader. So if you're called to இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் மை டியர் அக்வேரியஸ்க்கு, கும்பராசிக்கு. ஸோ உங்களுடைய சார்ட்டில் சன், மூன், ரைசிங் தமிழில் லக்னம்னு சொல்லுவோம், அண்ட் ஆர் வீனஸ் வெள்ளியில் கும்பராசி இருந்ததுன்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. பொருந்துகிற மெசேஜஸ்லாம் உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பொருந்தாததை இன்னொரு கும்ப ராசி நபருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. டோன்ட் ட்ரை டு மேக் இட் ஃபிட். ஓகே, அது வந்து பொருந்த வைக்காதீங்க ஃபோர்ஸ் பண்ணி. ஓகே, லெட் இட் ஃப்ளை. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய டீட்டெயில்ஸ், சார்ஜஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பர்சனல் ரீடிங் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, alright, blanked out there for a minute, brain fart. பட் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். மீனிங் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ரீடிங்காக இருக்கும். கடைசியாக நான் ரோல்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்வேன். மீனிங் உங்களை பற்றி சொல்கிறது இந்த பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்கள பற்றி சொல்கிறது உங்களை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்கலாம். Okay, so another feel free to reverse or swap around the characters. Okay, let's get started, my dear Aquarius, my aqua. What is the message, Aquarius? Aqua. Okay, blockage. 5 of Wands. Okay. ஸோ அக்வேரியஸ், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு. கேட் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குமா? நீயா நானான்னு தலையை பிச்சுட்டு ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இகோஸ்டிக்கல் திங்ஸ் உங்களை சுற்றி நடக்குது. ஓகே, நீங்கள் பண்ணலை, உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து உங்களை வாட்டர் பிரேக் என்னன்னு தெரியல. Odds are against us in this video, but we are not going to get bothered. We are going to pursue. ஸோ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, உங்களை சுற்றி நடக்கிற இந்த கேட் ஃபைட், நீயா நானா, நான் பெரியவனா நீ பெரியவனா, ஓகே, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடக்குதுல்ல, அது உங்களை பாதர் பண்ணுது. அது பாதர் பண்ணுறதுனால இட்ஸ் கீப்பிங் யூ வேர் யூ ஆர் ரைட் நவ். ஓகே, ஒரு மாதிரி ஸ்டக்காக ஃபீல் பண்ண வைக்கிது. பட் ஐம் டெல்லிங் யூ, யூ ஆர் நாட் ஸ்டக் பிகாஸ் யூ ஆர் நாட் இன் த ஃபைட். அது உங்களை சுற்றி தான் நடக்குது. அது மூலயமா உங்களுக்கு லேர்னிங் தான் வருதே தவிர அது வந்து உங்கள் பாதையை வந்து தடை போட்டு நிறுத்தலை. ஓகே, இட்ஸ் லைக் ஸ்பின்னிங். எர்த் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. மூணும் அது கூட தான் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. பட் எர்த்தை வந்து அது ஸ்டாப் பண்ணுதா? இல்லை. ஓகே, அது உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு. யூ ஆர் ஸ்பின்னிங் இன் யுவர் ஓன் ஆக்சஸ். ஓகே, நீங்கள் வந்து சன்னை சுற்றி வந்துட்டு தான் இருக்கீங்க. அது உங்களை வந்து எந்த விதத்துலையும் பாதர் பண்ணல. அது மாட்டுன்னு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கு. பட் உங்களை சுற்றி நடக்குது. ஓகே, அதை நோட்டீஸ் பண்ணாத அளவுக்குலாம் இல்லை. ஓகே, நடக்குது. பட் இட்ஸ் நாட் பாதரிங் யூ. What else for my Aquarius? ஸோ அது ஒரு பிளாக் இல்லை. What else for my Aquarius? 9 of Cups. நீங்கள் உங்களுடைய ஹாப்பினஸில் இப்போது கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து என்ன வேணும்? வாட் வில் மேக் யூ ஹாப்பி? உங்களுக்கு எது சந்தோஷத்தை தரும்?
வாட் வில் மேக் யூ ஃபீல் கான்ஃபிடென்ட், உங்களை பற்றி நீங்களே பெருமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு, ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு, தைரியமாக ஃபீல் பண்ணுறதுக்கு, ஓகே, என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமோ அதெல்லாம் உங்களை சுற்றி அரவணைச்சு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து இட் குட் பி டெய்லி ஹேபிட்ஸ். உங்களை எதெல்லாம் வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கோமோ அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து டெய்லி ஜேர்னலிங் ரிச்சுவல், டெய்லி கார்ட் புல், ஓகே, ஒரு டேரோ கார்டு வாங்கி நீங்களே உங்களுக்கு ரீடிங் பண்ணிக்கிறது, ஜேர்னல் பண்ணுறது, அந்த கார்ட் புல்லேருந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுடைய மென்டல் கிளாரிட்டியை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஈவன் தோ திஸ் இஸ் ஹேப்பனிங். சி, எர்த் கெனாட் எஸ்கேப் மூனில். சுற்றி ஒரு சேட்டலைட்டாக வந்துருச்சு, மூணாக வந்துருச்சு. ஸோ அதனால் விட்டுட்டு போக முடியாது. ஸோ ஐ திங்க் யூ ஆர், நான் ஸ்டக்குன்னு சொல்ல மாட்டேன், யூ ஆர் டைடு. ஓகே, யூ ஆர் டைடு. டைடுன்ற வார்த்தை வேறு. ஓகே, யூ ஆர் டைட் டு திஸ், யூ ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ். ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டீங்க, அதனால் விட்டுட்டு போக முடியாது. இருந்தாலும் இதிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை சேனாக வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு பண்ணிக்கணும். What else for my Aquarius? பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்ரைட்டில் வந்திருக்கு. ஸோ என்னென்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் நிறைய முடிவு எடுக்கலை, விச் இஸ் குட். நீங்கள் வந்து பொறுமையாக போகிறது நல்லது தான். நீங்கள் உங்களுடைய டைம் எடுத்து இது எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பண்ணுறது இதில் வந்து கரெக்டான விஷயம் அப்படின்றது ஸ்பிரிட் சொல்கிறாங்க. டேக் யோர் டைம்னு சொல்கிறாங்க. உங்களால் எவ்வளோ டைம் எடுத்து மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணுங்கள். இஃப் யூஆர் நாட் மூவிங் தட்ஸ் ஓகே டூ. அதுக்குன்னு யூஆர் நாட் ப்ராக்ரெஸிங்னு கிடையாது. ஓகே, பட் ரொம்ப நாள் ஆக்க மாட்டீங்க. நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா இதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க. பட் ரைட் நவ் உங்களுக்கு வந்து தெரியுது, இட்ஸ் வேர் யூ நீட் டு பி. இங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தெரியுது. வேர் யூஆர் மென்ட் டு பி, வேர் யூ நீட் டு பி அப்படின்றது உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போதைக்கு இங்கே தான் இருக்கீங்க நீங்கள். பட் கீப் இன் மைண்ட், நீங்கள் வந்து ஸ்டக் ஆகலை. நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ஸ்டால் ஆகலை, உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நிறுத்தப்படலை. அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்னர் ஜேர்னி அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நான் அதனால தான் மேபி இந்த ஜேர்னலிங் பற்றி நான் பேசினேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அவுட் சைட் மூமெண்ட்டை வேணால் ஸ்டாப் பண்ணாமே தவிர, யாராக இருந்தாலும் மேபி இஃப் தே ஹாவ் power over you, they could stop your outside movement, but they can never stop your inner journey. Okay, அது impossible for anyone to do to anybody. ஸோ உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி you are trying your best to come out of this situation. Six of Pentacles. ஸோ இது மூலயமா நீங்கள் இங்கே இருக்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் cannot be far from the truth. அது வந்து அப்பட்டமான பொய். ஓகே, யூ ஆர் கோயிங் டு சக்சீட். ஆனால் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே தான் இது உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து கேமஃப்ளாஜில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு, ரைட்? மேபி உங்கள் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு, ரைட்? ஸோ அதனால் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை அடைஞ்சால் தான், அந்த கண்ணில் இருக்கிற பிளைண்ட் ஃபோல்டை எடுத்தால் தான் உங்களால் பார்க்க முடியும். ஓ, இங்கே தான் இவ்வளோ தூரமாக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா, திஸ் இஸ் வேர் ஐ ஆல்சோ வாண்டட் டு கோ. இங்கே தான் நான் வரணும்னு நினச்சேன், என்னை ஏன்டா கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறீங்க, நானே வந்திருப்பேனடா கண்ணை கட்டாமலே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே தான் நீங்கள் போகிறீங்க. What else? இது வந்து லவ் ரீடிங் மாதிரி தெரியல.
What else for my Aquarius, please spirit? I do specialize in love reading, but இந்த ரீடிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் என்னோடய ரீடிங்ஸை நீங்கள் எதுக்கு வேணால் பொருந்தி பார்த்துக்கலாம். நான் ஒரு பர்சன்னு சொன்னால் அது இட் குட் பி அ ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்சோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பேஷன் ப்ராஜெக்ட், இட் குட் பி எனி திங். அந்த மாதிரி கூட பார்க்கலாம் என்னுடைய ரீடிங்ஸை. வாட் எல்ஸ் ஃபார் மை Aquarius? ஓகே, 6 of Swords. ஸோ உங்களை விட்டு போயிடுச்சு சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் மறுபடியும் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வராமலே இருக்கிறதே நல்லது அப்படின்றது தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. லெட் இட் பி. ஓகே, போயிடுச்சு, அவ்வளோதான், போட்டோம். அது திரும்பவும் வரணுன்ற அவசியம் இல்லை. அது இட் வாஸ் நாட் மென்ட் ஃபார் யூ. உங்களுக்கானது கிடையாது, உங்களுக்கானது வேறு ஒன்று. ஓகே, உங்களை விட்டு போனதா இது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். பட் இது பீப்புள், பிளேசஸ், திங்ஸ், சுச்சுவேஷன்ஸ் என்னமா வேணால் இருக்கலாம். விட்டுட்டு போயிடுச்சா, இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் யூ. அது வந்து உங்களோட எனர்ஜியோட அலைன் ஆகலை, உங்களோட வைப்ரேஷனோட அலைன் ஆகலை. அதனால தான் அது போகணும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு இடம் க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ தட் அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அந்த ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் ஸ்பேஸ், அதுக்காக தான் அந்த விஷயம் போயிருக்கு உங்களை விட்டு. What else for my Aquarius? Four of Wands. ஸோ இது மூலயமா உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, you're meant for more. you're meant for more. மேபி இது வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது பிரச்சனையாகி இது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேருந்து நீங்கள் விலகி போனதாக இருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஃபஸ்ட் கார்டில் வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ட்ரபிள், அது ஒரு பிளாக்கேஜாக இருந்தது. இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி சம் பீப்புள் ஹேஸ் டு கோ. இது குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை ஃபியூ பீப்புள் இன் யோர் லைஃப் தட் ஹேஸ் டு கோ, ஆர் ஒன் பீப்புள். பட் அதெல்லாம் போனது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே தவிர, அது எந்த விதத்துலையும் உங்கள் லைஃப்பை வந்து கீழே எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக கிடையாது. மேபி இப்போ நம்மளால் பார்க்க முடியல. ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன், ஓகே, ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் we can see it clearly. ஓகே, அதனால் டோன்ட் டேக் திஸ் அஸ் சம்திங், அதோட ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்காதீங்க. இது வந்து சம்திங் பேட் தான் that happened to you, that you had to endure. But அது இட்ஸ் நாட் really bad. அதான் இங்கே ஸ்பிரிட் சொல்ல வராங்க. What else for my Aquarius? Death reversed and one more card, 8 of Pentacles reversed. So now இப்போ புரிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு போயிட்டுருந்தீங்க. யாரோ வந்து உங்களை, அதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிளைண்ட் ஃபோல்டில் ஸ்டோரியே வச்சுப்போம். யாரோ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ வந்து ஏறா உட்காரான்னு சொல்லி கண்ணை கட்டிட்டு அதுக்குள்ளே உட்கார வச்சு உங்களை வந்து அவங்களோட வண்டியில் உட்கார வச்சு நீங்கள் போகிற இடத்துக்கே எட்டுன்னு வந்து விட்டு அந்த பிளைண்ட் ஃபோல்டை எடுத்து விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஹோல் சுச்சுவேஷனுமே எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. பட் என்னென்னா, நீங்கள் போகிற பேஸ் வந்து யூனிவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்லோவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களை எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு, எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு சில விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இட் கேவ் யூ அ புஷ், இட் ஹாஸ் கிவன் யூ அ புஷ். அதாங்க நீங்கள் போக வேண்டிய இடத்த இன்னும் ஃபாஸ்ட்டாக அது போய் அடைய வச்சிருச்சு. ஈவன் தோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பேடாக இருந்தாலுமே சரி, எஸ், யாராக இருந்தாலும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளோட விஷுக்கு, நம்மளுடைய கன்சென்ட் இல்லாமல் நம்மளை வந்து வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனால் தட் வில் பி அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு அவங்க கூட்டி போய் விட்டுட்டு கண்ணையும் அவுத்து விட்டுட்டாங்கன்னா இட் மீன்ஸ் தட் தே helped us somehow. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கும்.
ஓகேவா? அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரென்த், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நடந்து போயிருந்தா மேபி வந்திருக்காது. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது வந்து உங்களுக்கு இட் கேவ் யூ அ எக்ஸ்ட்ரா புஷ் அண்ட் இட் கேவ் யூ அன் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். அதனால தான் இது வந்து மேபி கொஞ்சம் வியர்டாக இருக்குது, கொஞ்சம் நடந்திருக்க வேண்டாமேன்னு தோணுது. பட் இது நடக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. மேபி உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி எப்படி இருந்திருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. யூ வேர் நாட் டூயிங் எனி திங் ஃபார் யுவர் செல்ஃப். திஸ் ஹேஸ் டு ஹேப்பன் ஸோ தட் யூ டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ்லி. நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் திஸ் ஹேப்பன், ரைட்? ஸோ இதுக்கப்புறமா அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க். இட்ஸ் லைக் இதுக்கப்புறம் ஈஸி ஆயிடுச்சு பாதை. இதுக்கப்புறம் யூ ஆர் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனி திங். ஆஃப்டர் ஃபேஸிங் ஆல் தட் யூ ஆர் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனி திங். ஓகே, யூ சி எவ்ரி திங் ரைட் நவ். உங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. எங்கேருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம், ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. உங்களால் பார்க்க முடியுது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணால் நான் வந்து அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு. மேபி அந்த நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளில் அந்த அந்த வண்டியில் இருக்கும்போது சில எக்ஸ்பீரியன்சஸ்லாம் மேபி யூ ஹர்ட் இட். அந்த பர்சன் நீங்கள் பேசுகிறது, அந்த பர்சன் பேசுகிறது மூலமா யூ ஹர்ட் அண்ட் லேர்ன்ட். அதாவது நீங்கள் வந்து அந்த பர்சன் பேசுகிறத வச்சு நீங்கள் ஏதோ கற்றுக்கிட்டீங்க. ஓகே, கற்றுக்கிட்டு அடிப்பட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய ஜேர்னி வந்து டெஃபினெட்லி ஸ்மூத்தாக தான் இருக்கும். பிகாஸ் நவ் யூ நோ எவ்ரி திங். ஓகே, நோபடி கேன் நோ எவ்ரி திங், பட் நவ் யூ நோ எவ்ரி திங் அபவுட் யுவர் லைஃப், ஹவு டு பி. ஓகே, அட்லீஸ்ட் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணாம், என்ன இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, என்ன இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. யூ நோ யுவர் செல்ஃப். அதுதான் பிக்கஸ்ட் நோயிங் இன் லைஃப். ஓகே, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பிக்கஸ்ட் லேர்னிங். ஸோ அது இங்கே நடக்கும்போது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். சரிங்களா? இது வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக தான் தெரியுது Aquarius. ஸோ லெட்ஸ் கெட் ஒன் oracle message for you. Definitely not a love reading. It's a love reading, yes. I see breakup. What else for my Aquarius? What is the guidance for my Aquarius? Candle. Okay, so even the smallest light can illuminate the darkest path. ஸோ ஏதோ ஒன்று நல்லதாக இருக்குது உங்கள் லைஃப்பில். சம்திங் ஸ்மால், அந்த ஓரத்தில் அப்படி ஓரத்தில் ஏதோ ஒன்று ஸ்மாலாக ஃப்ளிக்கர் ஆகிட்டுருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து நடுவில் வைங்க, இன்னும் பிரைட் ஆகும். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று இருக்குது உங்கள் லைஃப்பில். அதை நீங்கள் நர்ச்சர் பண்ணி நீங்கள் வந்து ஆதரிச்சிங்கன்னா அது இன்னும் பெருசாக ஆகும். அது உங்கள் லைஃப்க்கே ஒளிய தரும். ஸோ ஃபைண்ட் தட் திங், ஃபைண்ட் தட் ஸ்பார்க் இன் த கார்னர். அதை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு அந்த தீயை மூட்டி விடுங்க. ஓகே, ஸோ அது பண்ணுறது மூலயமா உங்களுடைய லைஃப் மாறும். சின்ன சின்ன விஷயங்கள், இது வந்து பெருசாக தான் இருக்கணும்ல, சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமாவும் மாறும். ஓகே, பட் தட் ஸ்பார்க் இஸ் தேர். இது வந்து symbolic of your inner spark also. ஓகே, உங்களுக்குள்ள இன்னர் ஸ்பார்க் இருக்கு. ஓகே, யாருக்குள்ளேயுமே அது அணைஞ்சு போகாது. we will always have it. we are it. wow, beautiful. பட் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறது நம்மளோட பொறுப்பு, ரைட்? அதை ரியலைஸ் பண்ணுறது நம்மளோட பொறுப்பு. That's where this reading stops. Thank you so much Aquarius. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆகிருக்கும், ஹெல்ப் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க.
நீங்கள் இஃப் யூ ஃபீலிங் லிட்டில் பிட் ப்ரைவேட் அண்ட் ஷை எனக்கு வந்து ஒரு எமோஜியாச்சும் போட்டு விடுங்க. நான் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நான் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். As always, sending you so much love and many blessings. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Bye.